ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம வந்து பீஸ் புலாவ் தான் செய்ய போகிறோம். பட்டாணி சாதம் தான். பட்டாணியை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் வந்துட்டு எண்ணெய் 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். அது கூடவே நெய் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் பிரியாணிக்கு போட வேண்டிய பொருளான பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே தக்காளி தான், கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ சோம்புத்தூள், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு சோம்பு பிடிக்காது, அதனால் நீங்கள் சீரகத்தூள் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும், கரம் மசாலா வந்துட்டு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனும், தனி மிளகாய் தூள் வந்துட்டு 1 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன ஸ்பூனில். இது கூட நம்ம பட்டாணி ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அந்த மசாலாலாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி வந்துட்டு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி அரிசி கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொத்தமல்லியும் புதினா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இது கூட தயிர் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கோம். உதிரி உதிரியாக வர்றதுக்காக தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி அளவு பார்த்து நம்ம வச்சு குக்கர் மூட வேண்டியதான். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீஸ் புலாவ் பட்டாணி சாதம் ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.